முஃபாசா, மறுபடியும். நல்ல முடிவு. இப்பவாது உனக்கு அறிவு வந்துச்சே. அறிவுன்னு பார்த்தா அவரோட பெரிய பலசாலி நான் தான். ஆனா உடல் பலத்தை எடுத்துக்கிட்டா என் அண்ணன் முஃபாசா தான் எப்பவுமே ராஜா. அது எப்படி முடியும் ஸ்கா? ஒரு நாள் என் மகன் தான் ஆளப் போறான். சிம்பாவும் அரசனாமா. அப்போ அரசன் நீடூழி வாழ்க. இவன் திருந்தவே மாட்டான். இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. எப்போ நம்ம கௌரவ பூமியை விட்டு அவனை தரத்தி இருக்கணும். அவ என்னோட தம்பி சாசு. இது அவனுக்கும் வீடு. நான் அரசனாயிருக்கிறவர், அது மாறாது. என்ன பண்றது? வீட்டுக்கு ஒண்ணு இப்படி பிறந்து தொலைக்குது. எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவனுக்கு தான் ஒரு பெரிய மரங்கொத்தின் நினப்பு. மரத்தை கொத்துறேன்னு சொல்லி மூக்க உடைச்சுக்குவேன். நாங்க தான் ஒட்ட வைப்போம். ஐயா, கதை சொல்ல வந்தா கிளம்பிட்டீங்க.